இந்த மொபைல் அடிக்ஷன்ல இருந்து எப்படி வெளியே போறது? அப்ப முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன் மொபைல்ல விளையாடுறாங்கன்னு. ஒரு கேள்வி. இந்த நாய் இருக்கு பாத்தீங்களா, நாய் ஒரு பழைய எலும்பு, அதுல சத்தும் இல்ல, சுவையும் இல்ல, ஒண்ணுமே இல்லைன்னா கூட அந்த நாய் அந்த எலும்பு கடிச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப நீங்க பாக்குறீங்க, ஐயோ இதுல ஒரு ஜூஸும் இல்ல, ஒண்ணும் இல்ல, வெறும் எலும்பு போட்டு கடிச்சுக்கிட்டு இருக்குது, வாயகையை குத்தி கிழிச்சிட போகுது, நாய்க்கு ரத்தம் வந்துட போகுது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்துல அந்த நாய்கிட்ட இருந்து அந்த எலும்பை புடுங்க பாக்குறீங்கன்னு வச்சுங்க, நாய் அந்த எலும்பை கொடுத்துருப்பா அப்படின்னு புடுங்க பாத்தீங்கன்னா நாய் உங்களை கடிச்சிடும். அப்ப எப்படிதான் இந்த நாயை காப்பாத்துறது? அப்போ நல்ல ஜூஸா இருக்கிற 2 ஃப்ரெஷ் எலும்பை வாங்கிட்டு அந்த நாய் முன்னால போட்டீங்கன்னா இந்த பழைய எலும்பை விட்டுட்டு அந்த புது எலும்பை சாப்பிட ஆரம்பிச்சு. அப்ப ஏன் மொபைல்ல இருக்கிறோம்னா வேற வேலை இல்லை, வேலை ஜூசியா வாழ்க்கையை என்துவாசிசம் பண்ற அளவுக்கு வேற இல்ல, வேற ஒன்னும் யோசிக்கிறதுக்கு இல்ல. அதனால அதுல ஓடிக்கிட்டு இருக்குது லைஃப். அப்படியே தட்டிக்கிட்டே இருக்கணும்னா அப்ப யோசிக்கணும், இவனுக்கு ஜூசியா என்னத்தை கொடுக்கறது, என்ன மாதிரி வேலை கொடுத்தா அவனுக்கு பிடிக்கும். இந்த மொபைல் எல்லாம் கண்டுபிடிக்கணும்னா அவன் பிறந்திருந்தான்னா என்ன செஞ்சிருப்பான், இதுவே இல்லைன்னா அவன் என்ன செய்வான், வேற என்ன செய்வான், ஏதாவது செய்வோம் பாருங்க. நாங்க ஒரு குழுவா இருக்கிறோம், அங்க நாங்க பேசணும். இனிமே மொபைல யாரும் சர்ச்சை கொண்டுடக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டுருந்தோம். ஏன்னு கேட்டா அவங்க பிரசங்கத்தை கவனிக்க மாட்டேன்றாங்க, எந்த நேரமும் மொபைல தான் நோண்டிட்டு இருக்கான், பிரசங்கத்தை கவனிக்க மாட்டேன்றான். கேட்டா வசனத்தை பாக்குறேன்னு சொல்றான். ஆனா நமக்கு பயமா இருக்குதான், வசனத்தை பாக்குறானா வேற எதையும் பாத்துறானான்னு பயமா இருக்குது. சர்ச்சுக்குள்ள பொதுவா சர்ச்சுக்குள்ள தப்பா பார்த்தாதானே நமக்கு பிரச்சனை, வெளியே போய் எப்படி பார்த்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. அப்படி பயமா இருக்குது. அதனால மொபைல பண்றக்கூடாதுன்னு தடை பண்ணிடுவோம் அப்படின்னா. அப்பதான் நான் யோசித்து பார்த்தேன், நம்ம காலத்துல எல்லாம் மொபைல் இல்லையே, ஆனா நம்மளும் பிரசங்கத்தை ஒழுங்கா கவனிக்கலையே. என்னடா அது, மொபைல் தான் பிரசங்கத்தை ஒழுங்கா கவனிக்க கூடாது, ஏன்னா அது உண்மை இல்லை. ஏன்னா நானு சர்ச்சுக்கு போன காலத்துல மொபைல் கிடையாது, நான் பிரசங்கத்தை கவனிச்சது கிடையாது. அப்ப நான் யோசித்து பார்த்தேன், என்னதான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் நம்ம அப்படின்னு பார்த்தா, எங்க சர்ச்சில் பெரிய பெரிய பாய் போட்டிருப்பாங்க, கோரப்பாய். அந்த கோரப்பாயில இருந்து ஒன்ன உருவி பொம்மை செய்வோம். அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, அவன் மொபைல் இல்ல, இதெல்லாம் நாங்க பேசிட்டு இருக்கிறோம். பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த கும்பல்ல, அந்த குழுவுல முடிஞ்சு இன்ஸ்டால் போகும்போது பாக்குறேன், ஒருத்தர் பேப்பர் பேனை எடுத்து படம் வரைஞ்சிருந்துக்கிறார். அவர் மொபைல் யூஸ் பண்ணல. ஏதோ செய்வோம். அப்ப இதெல்லாம் அவன் மொபைல் கொண்டு வந்தா, டேப் கொண்டு வந்திருந்தா, எது கொண்டு வந்திருந்தா கூட அதை விட என் பிரசவ இன்ட்ரெஸ்டா இருந்ததுன்னா அவன் அதுதானே கவனிக்க போறான். எப்ப இது போர் அடிக்குது அப்பதான் அதை நோன்றான். விளங்குதுங்களா? வாழ்க்கையில இப்ப நிறைய பேருக்கு எந்த நோக்கமும் இல்லாம போயிட்டதுனால அவன் கீழே வைக்கணும் வைக்க மாட்டேன்றான். அதுக்கு முன்னால இன்னொரு விஷயம் இருக்குது, நாமளே அதை தான் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னும் போது அவன்கிட்ட சொல்ல முடியாதானே, அது வேற விஷயம். சோ எது எனக்கு என்ன என்ஜாய் பண்ண வைக்குது, எதை செய்தா நான் ஆனந்தப்படுறேன், எதை செய்தா எனக்கு காசே கொடுக்கலாம் கூட பரவாயில்ல நான் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எது, அதை கண்டுபிடிக்கணும்.